உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற டைமுக்கு எப்படி ஷெடியூல் பண்ணி சென்ட் பண்ணுறது. வாட்ஸ்அப் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் மெசேஜாக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் டைம் ஷெடியூல் பண்ணி முன்னாடி மெசேஜ் சென்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட டைமுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி ஒரு பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் இது மாதிரி டைம் ஷெடியூலிங் போட்டு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனோட நேம் ஸ்கெடிட். இதுக்கான டைரக்ட் டவுன்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண ஒரு சில பர்மிஷன் எல்லாம் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே பாருங்க, வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், இமெயில், கால் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் போகிற மாதிரி, இல்லை இமெயில் போகிற மாதிரி, மெசேஜ் போகிற மாதிரி, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போகிற மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆனது ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப் அந்த சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக ஆட் பண்ணிக்கிறதாலும் சரி, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரெசிபியன்ட் எடுத்து வச்சுட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பர்சன் நான் சேவ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன மெசேஜ் பார்த்து நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் அட்டாச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. வேணும்னா அட்டாச்மெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கலாம். இங்கே 11 செப்டம்பர் 2020, அதாவது இன்னைக்கான டைம், இன்னைக்கான டேட். அது இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் போடலாம். இப்போ எக்ஸாக்ட்லி 1:57 ஆகுது. ஒரு 2 நிமிடங்கள் முன்ன பின் ஆகிற மாதிரி நம்ம டைம் ஷெடியூல் போட்டு வைக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக குறிப்பிட்ட அந்த டைம் பார்த்து நான் செட் பண்ணிக்கிறேன், ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு அந்த மெசேஜ் நான் சென்ட் பண்ணிடுறேன். இக்னோர் கொடுத்துக்குங்க. ஸோ சரியாக 2 மணி 2 நிமிடங்களுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மெசேஜ் எப்படி சென்ட் ஆகுது அப்படின்றத நம்மளே பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் யாரோ அந்த பர்சனை ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த மெசேஜ் பார்த்து சென்ட் ஆகிறது நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் இமெயிலாக இருக்கலாம், இல்லை கால் பண்ணுற விஷயமா இருக்கலாம், மெசேஜாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மெசேஜ் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆனதாக ஆகிடும். ஸோ உண்மையில் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி டைம் ஷெடியூலிங் குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சில அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டைம் ஷெடியூலாக நீங்கள் போட்டு வைக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறைய டெக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நானுக்கு மோகன், நன்றி, வணக்கம். Are you listening? Damn.